இங்க ஒரு பொண்ணு பிறக்கிறா. அந்த பொண்ணை பார்த்து அவங்க சொந்தக்காரங்க பையன் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க இது பொண்ணு தான் அப்படின்னு. அவ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க சொந்தக்காரங்க அவளை பார்த்து இவ நம்ம குடும்பம் மாதிரியே இல்லையே, இவளோட கண்ணு பெருசா இருக்கு, இவளோட மூக்கு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ ஒரு ஸ்கூல்ல சேர்றா. அந்த ஸ்கூல்ல செம்ம அழகான ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தாவே எல்லாரும் ரொம்ப வழிவாங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ மரியாதை தருவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை பார்த்தாவே ரொம்ப கேவலமா தெரியும். இவளை பார்த்து சோடாபுடி சோடாபுடி அப்படின்னு சொல்லிட்டு இவ எப்பவுமே கூப்பிட்டுட்டே இருப்பா. சாப்பிட்றது கூட எதனா இவளை தான் போய் கேன்டீன்ல வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொண்ணு தான் இந்த ஸ்கூல்லே கேவலமா இருக்கா அப்படின்னு சொல்லி இவளை ரொம்ப ரேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவ அவங்க சொல்ற வேலை எல்லாமே பயங்கரமா செய்வா. ஆனா இவளுக்கு அந்த ஸ்கூல்ல கேன்டீன்ல வேலை செய்யற ஒரு சாப்பாடு போடுற பையனை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையனை தேடிட்டு இருப்பா. ஆனா அந்த பையனே இவகிட்ட அவனே பேசுவான். அவளுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும். நம்ம கிட்ட இருக்க ஃபீலிங்ஸை கண்டிப்பாக இந்த பையன் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுற நேரத்தில் இவங்கிட்ட நாளைக்கு மத்தியானம் ஒன்று மீட் பண்ணணும், நீ கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இந்த பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறப்ப சும்மா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குக்கீஸ்லாம் செஞ்சு அழகாக உனக்குள்ள பேக் பண்ணுறான். அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அழகாக நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இவளை பிடிக்காத அந்த பொண்ணு அவங்ககிட்ட நேராக போய் அவள் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான், நீ தயவு செய்து அவகிட்ட ஏற்றுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. இந்த பொண்ணு அவங்ககிட்ட ஆசையாக ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனா முதல்ல மூஞ்சி போய் பாரு, நீ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். இதை தாங்கிக்க முடியாத அவன் நம்ம எப்படியாவது கண்டிப்பாக அழகாகணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ மூஞ்சிக்கு போட்டு அவள் ட்ரை பண்ணி பார்க்குறா. அவன் முன்னாடி நம்ம கண்டிப்பாக அழகாக இருக்கணும் அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா பழைய ஊருக்கு வந்துடுறாங்க. அதனால் இவளும் அவங்க பழைய ஸ்கூலில் படிக்க போகிறா. மேக்கப் பண்ணிவிட்டு அழகாக போகிறா. இவளை பார்த்து அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாக ஆகுறாங்க. என்னடா இவ இவ்வளோ அழகாக இருக்கா, யாரும் இந்த பொண்ணு, இவகிட்ட நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே நம்ம இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறா.